திருப்பூர் மாவட்டம் காரணாம்பேட்டையில் இன்று நடைபெறும் திமுக மகளிரணி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கோவை வந்தடைந்தார். நாளை வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் சிறப்புரையாற்ற உள்ளார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வந்த முதலமைச்சருக்கு கோவை விமான நிலையத்தில் திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மாநாடு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெறுகிறது. மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்கு மண்டலத்துக்குட்பட்ட 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து சுமார் 1.5 லட்சம் பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மேம்பாட்டை முன்னிறுத்தி தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. 1,31 லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. விடியல் கட்டணம் இல்லா பேருந்து பயணம் திட்டம் மூலம் பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்க முடிகிறது. கல்வி பயிலும் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான பாதுகாப்பான தோழி விடுதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்களின் விளைவாக இந்தியாவிலேயே அதிக அளவில் 43% பெண்கள் வேலைக்கு செல்லும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கான சூழலை அரசு உருவாக்கியுள்ளது. பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டை முன்னெடுத்து செல்லும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மகளிரணி மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பெண்களின் உரிமைகள் மேம்பாடு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.